நம்மளோட கிளையண்ட் ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க தாத்தா வந்து இந்த திருத்தணி பக்கத்துல ஒரு இடத்த வாங்கிட்டாங்க. இடத்த வாங்கி தோண்ட தோண்ட சர்ப்பங்கள் வைக்க கற்பூரத்த போட்டு கொளுத்திட்டாங்க. ஐயோ! கிருஷ்ணாயில ஊத்தி கொளுத்திட்டாங்க. எல்லாம் முடிஞ்சுச்சு. எரிச்சுட்டு அத ஃப்ளாட்டா கட்டி இப்ப நல்ல ஒரு 8 மாடியில இருக்கு. ஆனா அங்க இருக்கிற கல்யாணம் ஆகியோ, இல்ல வாடகைக்கு போறவங்களுக்கும் கர்ப்பம் கழிஞ்சுகிட்டே இருக்கு. ஸோ ஐய்யய்யோ! அதுக்கப்புறம் நம்ம கிட்ட வந்து கிளையண்ட் வந்து சொன்னதுக்கப்புறம் பிரசனம் போடும்போது, இந்த இடம் ஃபர்ஸ்ட்டு தரசு மண்ணா இருந்திருக்கும். இங்க கீழ வந்து சர்பத்த அழிச்சிருப்பாங்க. ஆமான்னு சொல்லி அந்த தாத்தாவுடைய ரிலேஷன் சொன்னாங்க. நான் தான் அவங்களுக்கு ஹெல்பிங்கா இருந்தேன். இப்ப அவருக்கு 80 வயசு. ஆமா இருந்துச்சு. அப்படின்னு சொன்ன உடனே, அந்த இடத்துக்கு உண்டான சாஸ்திரப்படி ஒரு இடத்த ஒதுக்கி, சர்ப்ப சிலைய நிறுத்தி, அதுக்குண்டான வழிபாடுகள் செஞ்சு, அதுக்கு படையல போட்டு எல்லாம் பண்ணதுக்கு அப்புறம் தான், இப்ப வந்து ஒருத்தவங்க 4 மாசம் இருக்காங்க. ஓ! பிரெக்னன்ட்டா இருக்காங்க. ஸோ சர்ப்பங்கள் சாந்தி பண்ணும்போது நன்மைய ஏற்படுத்தி குடுக்கும். ஆனா சர்ப்பத்த சீண்டிட்டு ஒரு மனுஷனால வாழ முடியாது.